வீட்ல மொபைல் நெட்வொர்க் சரியா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் ஒய்ஃபை கனெக்ஷன் குடுத்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பாதி நாள் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னே தெரியல. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்கு? உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா, இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன அப்டின்னா, பிட்சாட் அப்டின்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்டின்னு நீ பார்த்தன்னா, இந்த ஆப்புக்கு நெட்வொர்க் தேவையில்ல, சிம் கார்டு தேவையில்ல, வைஃபை தேவையில்ல. எதுவுமே இல்லாம நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. இது அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நமக்கு சிம் கார்டு இல்லன்னா கூட, இந்த மாதிரி நம்ம அவசரமா யாருக்காவது மெசேஜ் பண்ணணும், நெட்வொர்க்கே இல்ல அந்த இடத்துல, அப்டின்னா நம்மளால அனுப்ப முடியறதில்ல. உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி ஃபாரஸ்ட்லாம் போறோம். அங்கலாம் வந்து நெட்வொர்க்கே கிடைக்கிறதில்ல. எமர்ஜென்சிக்கு யாருக்காவது கம்யூனிகேட் பண்றதுக்கு மெசேஜ் அனுப்ப கூட நம்மளால முடியறதில்ல. ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜா நம்ம வந்து பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நெறைய ஸ்கேம்ஸ் வந்து மெசேஜ் வந்து WhatsAppல உதாரணத்துக்கு WhatsApp எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ அந்த சிம் கார்ட நீங்க போடாமயே, ஒரு கண்ட்ரி இல்லாம வேற ஒரு கண்ட்ரில இருந்துகிட்டே உங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி, நம்ம லோக்கல்ல இருக்கிற மாரியே காமிச்சுட்டு, நெறைய சீட்டிங் இந்த மாரி ஸ்கேம்லாம் வந்து நெறைய நடக்குது. ஆனா, இந்த மாதிரி ஒரு ஆப் தனியா வந்துருச்சு அப்டின்னா, அவங்க ஏமாத்துறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இதுவா போயிடும். அது மட்டும் இல்லாம, நம்ம இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறோம் போலீஸ்ட்ட அப்டின்னா கூட, அந்த ட்ராக் பண்றது ஏற்கனவே இந்த சிம் கார்டு இதெல்லாம் வச்சு தான் வந்து ஐஎம்இஐ நம்பர்லாம் வச்சு தான் வந்து ட்ராக் பண்றாங்க. பட் அந்த ஆப் மட்டும் இருந்தது அப்டின்னா, ட்ராக் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கான்னு தெரியல. இது போக போக தான் நமக்கு தெரிய வரும்.